ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்குடல் கிரேவிங்க. அதுக்கு ஆட்டுக்குடலை வந்து நல்லா நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் விடுறதுக்காக குக்கரில் போட்டு வச்சுக்கிட்டேங்க. அது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஏன்னா குடல் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தாங்க நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா குக்கரில் 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் பட்டை கிராம் பொடி, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை கழுவி வச்சுக்கிட்டேங்க. இப்போ இது வந்து அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் மல்லி இலையா புதினா இலை, ஒரு 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வணக்கிறதுக்குங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து நம்ம சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு ஜீரக பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. அதுக்கப்புறம் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு, அந்த பிரிஞ்சி இலை, பட்டை கிராம் தூள், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்ந்த சோம்பு அதை வந்து போட்டு நல்லா வணக்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கினது வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து புதினா இலை, அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டால் டக்குன்னு வணங்கிடுங்க. பாருங்கள், பார்த்தீங்களா, டக்குன்னு வதங்கிருச்சுங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, கொஞ்சம் கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டிங்கனாக்கா டக்குன்னு நான் கொஞ்சம் கிரேவி கொடுக்குங்க. நல்லா அப்படியே மசிச்சு விட்டு பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு, எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போதைக்கு நீங்கள் அந்த பொடி வகைகளை போட்டுக்கோங்க. பொடி வகைகளை போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சும்மா ஒரு சிம்மில் வச்சு கிண்டுங்க, இல்லைனா கருகிடும். பார்த்தீங்களா, சிம்மில் வச்சு கிண்டினதுக்கப்புறம் இப்படி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அந்த நம்ம விசில் விட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குடல் வந்து சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம அதில் போட்டுக்கலாம். அதில் இருக்க தண்ணி மட்டும் போதுங்க, வேறு எந்த தண்ணியுமே ஊற்றக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இந்த தண்ணியே போதும், அந்த விசில் விட்ட தண்ணியே போதும். பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதாங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டுனதும் பார்த்தா குடல் கிரேவி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா குடல் சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மற்றபடி இங்கே பாருங்கள், இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தடு செம்மையாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.